Hi students, now we are going to see 13th problem, the exercise 1.1. The given question, a matrix A is equal to 1, minus 1, 2, 0, B is equal to 3, minus 2, 1, 1 and C is equal to 1, 1, 2, 2. Find a matrix capital X such that A, X, B is equal to C. This is the given. So, இப்போ நம்ம 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஏபிசி, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஏஎக்ஸ் பிசி ஈக்குவல் டு சி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டு கேபிட்டல் ஏ எக்ஸு பிசி ஈக்குவல் டு சி. ஸோ இதில் நம்ம எக்ஸு தான் வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ பி இது ரெண்டும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஸோ அதை அப்போ டிவைடில் கொண்டு வர முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரீ மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ் அண்டு போஸ்ட் மல்டிபிள் by B inverse on both sides. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A inverse into A X B into B inverse which is equal to right hand side also A inverse ஆல் நம்ம என்ன செய்யணும், ப்ரீ மல்டிபிள். ஸோ A inverse in C, next B inverse, this is post multiplying. அப்போது ஏ இன்வெர்ட்ஸ் ஏவோட வேல்யூஸ் பி இன்ட்டு பி இன்வெர்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ஐ நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஐ இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ட்ஸ் சி பி இன்வெர்ட்ஸ். ஸோ ஐ அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அது சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ we have capital X is equal to A inverse C B inverse. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஏவால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏன்னா இது மேட்ரிக்ஸ். ஸோ அப்போது ப்ரீ மல்டிப்ளைங் பை ஏ இன்வெர்ஸ் அண்ட் போஸ்ட் மல்டிப்ளைங் பை பி இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு சைடுமே நம்ம அப்படி ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ இன்வெர்ஸ் ஏவோட வேல்யூ ஐ, பி இன்ட்டு பி இன்வெர்ஸோட வேல்யூ ஐ. ஸோ ஐ இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது, ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். ஸோ அப்போ நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணோம், பி இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணோம், அதுக்கப்புறம் 3 மேட்ரிசஸும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். So which is equal to determinant of A ஓட value 1 minus 1 2 0. So cross multiply பண்ணோம் அப்படின்னா 1 into 0 0. So minus into minus plus 2 which is equal to 2 which is not equal to 0. So A inverse exists. So A inverse வேணும் அப்படின்னாக்கா adjoint வேணும். So adjoint of A அது எப்படி எழுதணும், 2/2 மேட்ரிக்ஸுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டயக்னலில் எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 1, செகண்ட் டயக்னலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -1 இங்கே +1 +2 becomes -2. ஸோ A inverse which is equal to the formula 1 divided by determinant of A into adjoint A which is equal to 1 divided by determinant of A is 2. So next adjoint of A is 0 1 -2 1. So next we have to find B inverse. Next B inverse வேணும். ஸோ அப்போ determinant of B கண்டுபிடிக்கணும் which is equal to determinant of 3 -2 1 1. ஸோ cross multiply பண்ணோம் அப்படின்னா 1 3s are 3, minus into minus plus 2 which is equal to 5 is also not equal to 0. ஸோ B inverse exists. அப்போ B inverse ஃபைண்ட் பண்ணணும். ஸோ B inverse exists. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம adjoint B வேணும். ஸோ adjoint B which is equal to adjoint B எப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு டயகனலுடைய எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 3, செகண்டு டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ +2 this is -1.
ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், B inverse. So B inverse is equal to formula 1 divided by determinant of B into adjoint B. So which is equal to 1 divided by determinant of B is 5, adjoint B is 1, 2, minus 1, 3. So next நம்ம x கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைன் வேல்யூ எல்லாத்தையுமே. அப்போது கேபிட்டல் X is equal to A inverse, that is 1 by 2 into 0, 1, minus 2, 1 into next B inverse, sorry C, next B inverse. So C oda value, this is அப்போது 1, 1, 2, 2 into, so next B inverse, அப்போ B inverse oda value 1 by 5 into 1, 2, minus 1, 3. ஓகே, ஸோ இப்போ நம்பர்ஸை மட்டும் தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 1 by 2 into 5, 10. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸ் மட்டும் ப்ராடக்ட் பண்ணிவிடும், அதுக்கப்புறமா தேர்ட் மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், ஸோ 0 + 1 2 sir 2. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ, ஸோ 0 + 1 2 sir 2. So next second row, so minus 1 into 2 into 1 minus 2, next 1 into 2 2 plus 2, this is minus 2 plus 2. Okay, so next 1 2 minus 1 3. So இப்போ நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா capital X is equal to 1 by 10 into 0 plus 2 2, this is 2, இது என்ன minus 2 plus 2 0 ஆகிடும், இங்கேயும் minus 2 plus 2 0. ஸோ இன்ட்டு 1 2 minus 1 3. ஸோ ஃபைனலாக இந்த 2 மேட்ரிக்ஸ் மட்டும் ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போது which is equal to 1 by 10 இன்ட்டு ப்ராடக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஸோ 1 2 sir 2 minus 2. So next second one, 1 2 2 sir 4 plus 3 2 sir 6. ஓகே, ஃபஸ்ட் ரோ ஓவர். செகண்ட் ரோ எடுத்திங்கன்னா ரெண்டு எலமெண்ட்டுமே 0 தான். ஸோ அப்போது காலத்து கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 into 1 0 தான், 0 into minus 1, ஸோ 0 minus 0. ஸோ நெக்ஸ்ட் ஆல்சோ 0 plus 0. ஸோ which is equal to 1 by 10 into 2 minus 2 0, 4 plus 6 10, 0, இது 0. ஸோ இப்போ இந்த 1 by 10 இப்போ உள்ள கொண்டு போனோன்னா 0 by 10, 10 by 10 அப்படின்னு கிடைக்கும். 0 by 10 0 தான். ஸோ 0, 10 by 10 1, 0 0. ஸோ 0 எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான். ஸோ திஸ் இஸ் தி required capital X. Hi students, now we are going to see 14th problem in the exercise 1.1. So if A is equal to 0 1 1 1 0 1 1 1 0 given matrix, show that A inverse equal to 1 by 2 into A square minus 3i. So left hand side A inverse find பண்ணோம், right hand side the A square minus 3i find பண்ணி 2 ஆல் divide பண்ணி both are equal அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இதை இப்போ ஆல்டர்னேட்டாக கூட நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எப்படின்னா the given statement எடுத்துக்கோம், A inverse is equal to 1 by 2 into A square minus 3i கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா A inverse ஃபைன் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும், 2 into A inverse is equal to A square minus 3i அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த A inverse நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஏவால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யப்படுறேன், ஸோ போஸ்ட் multiplying by A. ஸோ அப்படி பண்ணும்பொழுது 2 into A inverse into A which is equal to இங்கே அந்த மாதிரி A square into A minus 3i into A அப்படின்னு கிடைச்சிடும். எல்லாமே ஏவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ A inverse into A அப்படின்னா அது I நமக்கு தெரியும். ஸோ A into A inverse equal to I. ஸோ அப்போது 2i is equal to இது A square into A என்ன வரும், A cube minus
I into A. ஸோ அந்த யூனிட் மேட்ரிக்ஸ், அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அது கூட எதை நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அதே மேட்ரிக்ஸ் தான் திரும்ப கிடைக்கும். ஸோ 3A I into A தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டும் சேம் தான். ஏன்னா நம்ம இதிலிருந்து தான் இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போது இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதை ப்ரூஃப் பண்ணால் கூட போதும், இதை ப்ரூஃப் பண்ணாலும் போதும். ஸோ இட் இஸ் enough to prove a cube minus 3a is equal to 2i. ஸோ இங்கே நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஸோ ஏ இன்வெர்ஸை ஃபைன் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஏ கியூப் மட்டும் ஃபைன் பண்ணி -3a பண்ணோம் அப்படின்னா 2 into i கிடைக்கணும். ஸோ i அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ the யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ஏ கியூப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ கியூப்பை நம்ம என்ன செய்யலாம், ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணி அது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏ கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏவை 2 times போட்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் 0 1 1 1 0 1 1 1 0 இன்ட்டு அகெயின் ஏ 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ ப்ராடக்ட் நமக்கு எப்படின்னு தெரியும், ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 0 + 1 × 1 1 1 + 1 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ. ஸோ அப்போது 0 + 0 + 1. ஸோ நெக்ஸ்ட்டு 0 + 1 + 0. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ. ஸோ திஸ் இஸ் 1 × 0 0 + 0 + 1. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 0 + 1. ஸோ லாஸ்ட் காலம். அப்போது 1 + 0 + 0. ஸோ நெக்ஸ்ட்டு 1 × 0 0 + 1 + 0. ஸோ நெக்ஸ்ட்டு 1 × 1 1 + 0 + 0. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 1 + 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, திஸ் இஸ் 1 + 1 2, திஸ் இஸ் 1 1. ஸோ 1 2 1 1 1 2. திஸ் இஸ் ஏ ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஏ கியூப் வேணும். ஸோ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 1 1 1 2 1 1 1 2 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ திரும்ப நம்ம ஒரு தடவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது நமக்கு ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், 2 × 0 0 + 1 + 1. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம். அப்போது 1 × 2 + 0 + 1. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு காலம். ஸோ 1 × 2 + 1 × 1 1 + 0. ஸோ அதே மாதிரி செகண்டு ரோ வித் ஃபஸ்ட் காலம். ஸோ அப்போது 1 × 0 0 + 2 + 1. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 0 + 1. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 2 + 0. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ. ஸோ 0 + 1 + 2. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 0 + 1 × 2. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 1 + 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஆட் பண்ணனா 1 + 1 2 2 + 1 3. ஸோ ஹியர் ஆல்சோ 3. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் 3 2 3. ஹியர் ஆல்சோ 3 1 + 2 3 1 + 1 2. திஸ் இஸ் ஏ கியூப். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 3IA கண்டுபிடிக்கணும். 3A இல்லைங்களா. அப்போ 3 × A. ஸோ 3A அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் 0 1 1 1 0 1 1 1 0. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 0 3 3. திஸ் இஸ் 3 0 3 3 3 0. ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம்.
So LHS is equal to A cube minus 3A. So which is equal to A cube ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 3 3 3 2 3 3 3 2 மைனஸ் நெக்ஸ்ட்டு 3A ஓட வேல்யூஸ் இதோ இங்கே இருக்கு இல்லையா 0 3 3 3 0 3 3 3 0. ஸோ இப்போ என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம் 2 மைனஸ் 0 இப்போ என்ன கிடைக்கும் 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 3 அப்போ இடம் 0 3 மைனஸ் 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 3 0. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3 0. நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 0 2 3 மைனஸ் 3 0 3 மைனஸ் 3 0 3 மைனஸ் 3 0 2 மைனஸ் 0 2. ஓகே ஸோ இப்போது 2வை நம்ம என்ன செய்யலாம் காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ 2 இன்ட்டு எப்படி எல்லாம் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எழுதலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. திஸ் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு ஐ 2 இன்ட்டு ஐ. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. Hi students, now we are going to see 15th problem in the exercise 1.1. So question, decrypt the received encoded message 2 minus 3 24 with the encryption matrix -1 -1 2 1 and the decryption matrix as its inverse, where the system of codes are described by the numbers 1 to 26 to the letters A to Z respectively and the numbers 0 to a blank space. ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரிசீவ்டு என்கோடட் மெசேஜ். என்கோடட் மெசேஜ்னா அது கோட் வேர்டு, இதெல்லாம் வந்து கோட் வேர்டு. ஸோ இந்த கோட் வேர்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து லெட்டர்ஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து கரஸ்பாண்டிங் டு த நம்பர்ஸ் 1 to 6. அப்போது நம்ம A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துடலாம். திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ அப்போ அந்த 26 நம்பர்ஸில் அது வந்து பார்த்தீங்கன்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ். அப்போ 6 அப்படின்னா எஃப் டினோட் பண்ணுது, 7 அப்படின்னா ஜியை டினோட் பண்ணுது. பட் இங்கே கிவன் கோடட் மெசேஜில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இருந்தால் எந்த லெட்டரை டினோட் பண்ணணும் தெரியாது நமக்கு. அப்போ அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க ஒரு என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. டிக்ரிப்ஷன்னா டீகோடடு. ஸோ இந்த கோடடு நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன ஆகிடும் டீகோடடு. ஸோ அன்கோடடு மெசேஜாக மாற்றிடும். எது அப்படின்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். அப்போ அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்லேருந்து டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணோம். டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் தி இன்வெர்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். அப்போ இதனுடைய இன்வெர்ஸ் தான். ஸோ அந்த இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் டீகோடட் மேட்ரிக்ஸ். அதை யூஸ் பண்ணி இந்த கோடடு நம்பர்ஸை நாம் அன்கோடடு நம்பராக மாற்றணும். ஸோ அப்போ அன்கோடடு நம்பராக மாறிட்டுது அப்படின்னா நமக்கு 1 to 26க்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான நம்பர் கிடச்சிரும். அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி
நம்ம கரெக்டான மெசேஜை ரீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு we have to find the inverse of the encryption matrix. ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், the given matrix let capital A is equal to -1 -1 2 1. இதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to -1 -1 2 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -1 -1 +2 which is equal to 1 which is not equal to 0. So we can say that A inverse exists. ஸோ அப்போது அட்ஜாயிண்ட் A தேவைப்படுது. அப்போ அட்ஜாயிண்ட் A is nothing but ஃபஸ்ட்டு டயகனலாக இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லணும். அப்போ 1 this is -1. அப்போது செகண்ட் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா +1 -2. அப்போது A inverse is equal to நமக்கு என்ன கிடைக்குது, 1 divided by determinant of A into adjoint A. So which is equal to 1 by determinant value 1. So into 1 1 -2 -1. அப்போது this is A inverse. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ். ஸோ is the decryption matrix, அதாவது டீகோடடு மேட்ரிக்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோடடு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ரோ மேட்ரிக்ஸ், இந்த கோடட் மேட்ரிக்ஸை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வர்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணணும். இது கூட இன்வர்ஸ் கூட. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீகோடிங் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டீகோடிங் மேட்ரிக்ஸ். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ரோ மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ் தான் இருக்குது நமக்கு 2 -3. ஸோ அந்த மேட்ரிக்ஸை எது கூட ப்ராடக்ட் பண்ண போகிறோம், டீகோடிங் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண, தட் இஸ் இன்வர்ஸ். ஸோ 1 1 -2 -1. ஸோ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். அப்போது நமக்கு எகெயின் திரும்ப நமக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ 1 × 2 திஸ் இஸ் -, +2 3s are 6. ஸோ நெக்ஸ்ட்டு 1 2s are 2, செகண்ட் காலம் திஸ் இஸ் -, +3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 8 5. அப்போது இதுதான் என்ன அப்படின்னா அன்கோடட் மெசேஜ். அப்போது இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்கோடட் மேட்ரிக்ஸ். அப்போ அந்த 8 அது கரஸ்பாண்டிங் லெட்டர் எது அப்படின்னு பார்க்கணும், H. 5 அது கரஸ்பாண்டிங் லெட்டர் எதுன்னு பார்க்கணும், E. ஸோ அப்போ 2 லெட்டர்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொரு ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, 24. எங்கே டீகோடிங் மேட்ரிக்ஸ் 1 1 -2 -1. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ ரோ எடுத்து காலத்தோட therefore 20 this is -4 2 are 8. So next +20 this is -4. So which is equal to 12 this is 16. அப்போ ரிமைனிங் 2 லெட்டர்ஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது therefore நம்ம என்ன சொல்லணும்னா அன்கோடட் மெசேஜ் என்ன அப்படின்னா 8 5 ஒரு ரோ மேட்ரிக்ஸ் ரிசல்ட் கிடச்சிருக்கு, இன்னொன்று 12 16. அப்போ 8th லெட்டர் எது அப்படின்னா 8th லெட்டர் எது, H. ஸோ நெக்ஸ்ட் 5th லெட்டர், ஸோ தட் இஸ் E. ஸோ நெக்ஸ்ட் 12th லெட்டர், that is L. Next 16th letter, that is P. So this is the required message. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டாக ஒருத்தவங்க சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சென்டரை சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து இந்த கோடு வேர்டை அன்கோடடாக மாற்றுறதுக்கு, கோடிங்கை அன்கோடிங்காக மாற்றணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் தேவைப்படுது, ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
ஸோ அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும். அப்போ சென்டர் வந்து இந்த கோடு வேர்டு வித் அந்த மேட்ரிக்ஸையும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கோடு வேர்டை ரிசீவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணி அதை டிகிரிப்ஷன் மேட்ரிக்ஸாக மாற்றி அதை டீகோடட் மேட்ரிக்ஸ் மாற்றி அதை என்ன பண்ணணும் அன்கோடட் மேட்ரிக்ஸாக அந்த மெசேஜை கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ அன்கோடட் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இந்த லெட்டர்ஸ் கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஹெல்ப் திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி 5th one. Thank you.